الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه இது மட்டும் கொஞ்சம் பார்த்து லூஸ் பண்ணுங்க, இதை லூஸ் பண்ணுங்க. சரி விட்டுறேன். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான காசமுல் அம்பியா சையதுல் அத்கியா தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. திருவையார் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் நமது மஸ்ஜிதும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் மீலாதுன் நபி சிறப்பு விழா, இந்த மீலாதுன் நபி விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ரஃபீக் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே, சங்கை மிக்க முகமது பந்தர் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, சங்கை மிக்க வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சங்கை மிக்க ஆலிம் பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, சமுதாய பெரியவர்களே, பிரமுகர்களே, மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களே, மாணவர்களே,
மஸ்ஜிதினுடைய இமாம் ஹஜ்ரத் அவர்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னால் மிக சிறப்பான வாழ்த்துறையை குறுகிய குறைவான நேரமானாலும் நல்ல ஆழமான கருத்தை அழுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் அப்படிப்பட்ட சிறுவர்களுடன் இளைஞர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைகளை எல்லாம் வாழ்த்துறைகளில் சங்கமிக்க ஆலிம் பெருமக்கள் இங்கே மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். எனவே ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போல தலைமை உரைக்கான நேரங்களை கூட சுருக்கி தந்திருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கவலையான ஒரு தலைப்பை இந்த மீலாது விழாவின் வழியாக பெண்கள் சமூகம் நிறைந்திருக்கிற இந்த சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மனைவிமார்களுடன் எப்படி அமைந்தது என்பதை பற்றி பேசுவதற்காக இங்கு எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு முன்னால், என் உரையை துவங்குவதற்கு முன்னால் ஆரம்பமாக என்னுடைய சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெங்கிலும் மீலாது விழாக்களின் வழியாக தமிழகம் மட்டுமல்ல, பல நாடுகள் கடந்தும் பல்வேறு நாடுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை இந்த உம்மத்து பெற்றது, இப்படி ஒரு பாக்கியமான ஒரு நபியை இந்த உம்மத்து பெற்றிருப்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய அருள். குர்ஆனுடைய வார்த்தையில் சொல்வதானால் ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா சொத்தை விட சிறந்த சொத்து அதுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி ஒரு நபியை நாம் பெற்றிருப்பதும், அந்த நபி தந்த சுன்னத்தை வாழ்வை நாம் பெற்றிருப்பதும், வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி இருப்பதும், வழிகாட்டிய எல்லா விஷயங்களும் முழுமையாக வழிகாட்டியதும், வழிகாட்டப்பட்ட நெறிமுறைகளும் வழிமுறைகளும் வரலாற்றில் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதிலேயும் கருத்துக்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல், தத்துவங்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல், சொன்னதை வாழ்க்கையில் செயல்படுத்தி செய்து காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்தினுடைய தனித்தன்மையே இதுதான். உலகத்தில் யாருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கிற பொழுதும் நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தும். நமக்கும் அந்த வரலாற்றுக்கும் மத்தியில ஏதோ ஒன்று இடைவெளி ஒண்ணு இருக்கும். அதை நம்ம செயல்படுத்த முடியுமா, செய்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கூச்சமும் தயக்கமும், சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. நீங்க எந்த வரலாற்றை வேணாலும் படிங்களேன், தலைவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படிக்கிற பொழுது, இமாம்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது, நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது, கண்டிப்பாக அந்த வரலாற்றை உள்வாங்கும் பொழுது நம்ம மனசுல ஒரு சின்ன எண்ணம் வரும். என்னன்னா, அதையெல்லாம் நாம செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்கும். நமக்கும் அவர்களுக்குமான ஒரு பெரிய இடைவெளி தெரியும். இந்த இடைவெளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை படிக்கும் போது தெரியாது. அதுதான் ரசூலுடைய சீரத்தினுடைய வரலாற்றினுடைய தனித்துவம். அது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் 40 வருஷமா இப்படி தொழுதாங்க அப்படின்னு கேள்விப்படுவோம் வரலாற்றுல. தஹஜ்ஜுத் இஷாவுல செஞ்ச உதுவுல ஃபஜ்ர் தொழுவாங்க, இரவு முழுக்க தஹஜ்ஜுத் இத்தனை வருஷம் தொழுவாங்க, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுகிற பொழுது நமக்கு இதெல்லாம் முடியுமா, நம்மால முடியுமா, ஒரு பெரிய முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு பெரிய இடைவெளி தெரியும்.
இப்படித்தான் நீங்க எந்த வரலாற்றை படிச்சாலும் நம்ம பிரமிச்சு போய் பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க. ஆனா இது எதுவுமே இருக்காது சீரத்து நபியில. சீரத்து நபியை படிக்கிற பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தோடு ஒட்டி பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நினைச்சா செய்திட முடியும். எதையுமே பிரமிச்சு போய் இதை செய்ய முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று பேசுகிற ஒரு வரலாற்றை, ஒரு நிகழ்வை, வாழ்க்கையின் ஒரு பகுதியை எந்த இடத்திலையும் நம்மால பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய தனித்தன்மை முஅஜிஸாவே அதுதான். என்ன காரணம் தெரியுமா? அதற்கான காரணம் என்னன்னா, ரசூலுடைய வாழ்க்கை எந்த காலத்திலையும் எக்ஸ்பயர் ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை என்ன செய்யாது? நீங்க எத்தனை நூற்றாண்டுகளை கடந்தாலும் கூட நபியினுடைய வாழ்க்கை என்னன்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது போன நூற்றாண்டுல அந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ, அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எது தேவைப்பட்டுச்சோ அதுக்கு விட சொல்லும். இந்த நூற்றாண்டுக்கான வலிய வாழ்வை இந்த நூற்றாண்டு சொல்லும். இனி அடுத்து இன்னொரு நூற்றாண்டு, இனி ஒரு 1000 வருஷம் கிடக்கட்டுங்க. அப்போ நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் செய்திகளை கேள்விப்படுறதுக்கும் அறிவியல் வளர்ச்சி எந்த உச்சத்தை தொட்டாலும் வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல் இந்த ஒண்ணு தான். என்ன? இது குர்ஆனோடு ஒட்டியது. குர்ஆன் எப்பவுமே எக்ஸ்பயர் ஆகாது. குர்ஆன் எப்பவுமே என்ன செய்யாது? அது எந்த நேரத்திலும் அது எக்ஸ்பயர் ஆகவே ஆகாது. அப்ப குர்ஆனும் சாஹிப குர்ஆனும், குர்ஆன் என்பது சீரத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத், அது உருவம். அது குர்ஆன் என்பது வேற ஒன்றும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை தான் குர்ஆன். நபியினுடைய சீரத்து நூல் தான் குர்ஆன். உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எழுதிய எத்தனையோ எழுத்தாளர்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை சீரத்தை எழுதின எழுத்தாளர்கள் சொல்லிட்டு உலகத்துல ஒரு தலைவர் இவ்வளவு தூரத்திற்கு ஆய்வு செய்து எழுதின ஒரு பெரிய சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுக்கு அமைஞ்சமா உலகத்துல எந்த நபிக்கும் அமையல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை அப்படி அணு அணுவா எழுதி வச்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து, பிறந்ததுல இருந்து வஃபாத் ஆகிற வரைக்கும் ஆன்மீகம், அரசியல், குடும்பம், பொருளாதாரம், குடிமக்களாக எந்த தத்துவம் வேண்டும் வாழ்க்கையில் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது. நபி வாழ்க்கையில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வாழ்நாள்ல பிற்பகுதியில உடம்பு நிலை சரியில்லாம நான் உட்கார்ந்து தொழுகிறேங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டணும் என்பதற்காகத்தான் வாழ்நாளில் ஒரு 3 தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் உட்கார்ந்து தொழ வச்சான். வஃபாத் ஆகிற அந்த 3 நாள் இருக்குது பாருங்க, வியாழன் மக்ரிபுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இஷாவுக்கு வரல, மக்ரிபுக்கு தான் கடைசியாக வந்து நின்று தொழுதுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வரல. ஏன் வரவில்லைன்னா பெரும்பாலான நேரங்களில் மயக்கத்துல இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவலியாக ஆரம்பித்தது, பின்பு காய்ச்சலாக மாறியது, பின்பு அது குளிர் ஜுரமாக மாறியது, பின்பு மயக்கமாக மாறியது. ரசூலினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி 17 நாட்கள் நோய் என்று ஆரம்பித்து அந்த 17 நாள் நோய்கள் கூட ரசூலுல்லாஹுவை எப்படியெல்லாம் ஆரம்பிச்சு எப்படியெல்லாம் அணு அணுவா பாடுபடுத்துச்சு, அடுத்தடுத்த நிலைக்கு நோய் போய் கடைசியா இந்த 17 நாள் ரசூலினுடைய வாழ்க்கை முடிகிற கடைசி தருணங்கள் வரைக்கும் இந்த உம்மத்து தெளிவாகவே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த நோயை பத்தி கூட, அந்த நோய் வந்தா என்ன செய்வாங்க, இந்த நோயில என்ன செஞ்சாங்க, மற்ற நோய் காலங்களுக்கும் இந்த நோய் காலங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுனாங்க. எப்பவுமே நோய் வந்தா என்ன ஓதுவாங்க, அப்போ ஓதணும், அதை ஓதுறத ரசூல் எப்படி தடுத்தாங்க, நபி எப்படி தடுத்தாங்க, இதெல்லாம் துல்லியமாக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப வாழ்நாள்ல அந்த வியாழக்கிழமைக்கு பின்னால கொஞ்சம் லேசான தெளிச்சல் கிடைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு வந்து சஹாபிகளுக்கு மத்தியில உட்கார்ந்து மெம்பர்ல உட்கார்ந்து கடைசியாக அந்த சஹாபிகளோடு மெம்பர்ல சந்திச்சது அப்பதான் ஹயாத்தோடு. அந்த மெம்பர்ல இருந்த ரசூல் கேட்டது, நான் யாருக்காவது கடன் தர வேண்டிய பாக்கி இருக்குதா, நான் யாருக்காவது ஏதாவது பேசி இருக்கிறேனா, யாரையாவது கஷ்டப்படுத்தி இருக்கிறேனா, யாருக்காவது ஒப்பந்தம் இருக்குதா, எல்லா கடன்களையும் பேசுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நேரத்துல.
அந்த நேரத்துல வந்து பேசுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலு பூமியில நிக்கல, எழுந்திருக்க முடியல. பல தடவை முயற்சி பண்ணி எழுந்திருக்க முடியல. ரெண்டு சஹாபிகளுடைய தோல் புஜத்துல காலனுடைய பெருவிரல் அப்படியே மடங்கி அப்படியே கோடு கிழிச்சுக்கிட்டே வந்துச்சு. பெருவிரல் அப்படியே பூமியில கோடு போட்டுக்கிட்டே வந்துச்சு. ரெண்டு சஹாபிகள் கைத்தாங்களாக அப்படியே தூக்கிட்டு வந்து கம்பீரமாக நடந்து பார்த்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகளால இந்த நிலையில பார்க்கிறதுக்கு சஹாபாக்களால முடியல. நடந்து வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கம்பீரம், ஒரு மேட்டுல இருந்து கீழ் நோக்கி ஒருத்தர் நடந்து வந்தா எவ்வளவு கம்பீரம் தெரிவாரோ அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நார்மலா ஒரு தெருவுல நடந்து வரும்போதே அவ்வளவு கம்பீரம் இருக்கும் நபியினுடைய நடையில. ரசூலினுடைய நடையை பத்தி கூட அவ்வளவு அழகாக பூமி அப்படியே சுருட்டி கொடுக்கப்பட்டது போல இருக்குங்கிறாங்க சஹாபாக்கள். ஒரு 10 அடியை நம்ம எடுத்து வைக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 அடியில அந்த இடத்தை கடப்பாங்க. அது பூமி அப்படி சுருட்டப்பட்டுட்டே இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அப்படி வாழும் அற்புதமாகவே பார்த்தார்கள். எல்லாமே அற்புதம் தான். எங்கள் ரசூல் நடந்தாலும் அற்புதம் தான், பார்த்தாலும் அற்புதம் தான். முன்னாலதான் பார்ப்பாங்கன்னு நினைப்போம். அராக்கும் அராக்கும் கல்ஃபி கமா அராக்கும் அமாமி, நீங்க முன்னால பாக்குற மாதிரி நான் பின்னால பாப்பேன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க முன்னால பார்ப்பீங்க, அதே மாதிரி என்ன பின்னால பார்க்க முடியும்பாங்க. நபியினுடைய பார்வைக்கு அளவுகோல் கிடையாது, குறிப்பிட்ட தூரம் கிடையாது. எத்தனையோ தூரங்களை கடந்து மதீனாவுல இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல ஹுமைபை தூக்கில் ஏற்றிய பொழுது 500 கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியில வச்சு இங்க லைவ் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சஹாபிகளை உட்கார வச்சு மதீனாவினுடைய மெம்பர்ல மெஹராப்ல சஹாபிகள் உட்கார்ந்து இருக்க, இதே மக்காவில் சந்தையில் என் ஹுமைபை எதிரிகள் பிடித்து விட்டார்கள், தூக்கு மேடையை ஏற்றுகிறார்கள், கடைசி ஆசையை கேட்கிறார்கள், அவர் தொழ வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது தொழுது கொண்டிருக்கிறார், 2 ரக்காத்து தொழுது முடித்தார், மீண்டும் ஏறுகிறார். நீ நிற்கிற இந்த இடத்தில் உன்னை அனுப்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்மதை அந்த இடத்தில் நிறுத்திப்பார், மனதில் நிறுத்திப்பார், நினைத்துப்பார், நினைத்து பார்த்து விட்டு இறங்கி விடு என்று சொன்னார்கள். ஹுபைப் சொன்னார், என் உயிரிலும் மேலான கண்மணி, என் காலில் முள் குத்துகிற பொழுது நான் வீட்டுல மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நான் தூக்கு மேடையிலேயே ஏறிடுவேன்னு சொல்றாருன்னு என்னுடைய சலாமை எத்தி வைக்கிறார். எனக்கு சலாம சொன்னார். ஒரு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய கொலைக்கு காரணமான யாரையும் நீ விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிறார். எங்க இருந்து எங்க லைவ் கொடுக்கறாங்க? மக்காவுல நடக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல உட்கார்ந்து லைவ் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இருக்கிற லைவ் எல்லாம் என்ன லைவ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால காட்சிப்படுத்துறாங்க. முடித்து விட்ட ஹுபைப் ரலியல்லாஹுவை தூக்கு மேடையில் 40 நாட்கள் அப்படியே தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் 2 நாள் லைவ் அல்ல, 40 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொல்வார்கள், என் ஹுபைபினுடைய உடலை இன்றைக்கு இறக்கிவிட மாட்டார்களா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமையை கூட என் ஹுபைபுக்கு செய்யாமல் தூக்கு மேடையில் அப்படியே கயிற்றில் தொங்க விட்டு 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் மிக்தாதையும் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 நபித்தோழர்களையும் அனுப்பி வைத்து ஹுபைபை நீங்கள் எப்படியாவது அந்த உடலை கொண்டு வந்து என்னிடத்தில் சேருங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த சுபைர் ரலியல்லாஹு போய் ஒரு வழிக்கும் தூக்கு மேடையில ஏறி கைத்தை எடுத்த ஹுபைபினுடைய உடலை 40 நாளைக்கு பின்னால என் தோல்ல போட்ட பொழுது எனக்கு ஈமான் அதிகமாச்சுங்கிறாங்க. ஏன்? இன்னும் உடலினுடைய சூடு தணியவில்லை என்று சொன்னார்கள். அவருடைய ரத்தம் இன்னும் சொட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எதிரிகள் சூழ்ந்து ஹுபைபினுடைய உடலை பிடுங்க நினைத்த பொழுது அந்த இரவு நேரத்தில் எதிரிகளுடைய கரத்திற்குள் ஹுபைபினுடைய உடல் மாட்டக்கூடாது என்பதற்காக எங்கோ தூக்கி வீசினேன். நான் நபியிடத்துல வந்துட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து சொன்ன, யா ரசூலல்லாஹ் ஹுபைபினுடைய உடலை கொண்டு வர முடியலன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, உங்களுக்கு தந்த வேலை ஹுபைபினுடைய உடலை தூக்கு மேடையிலிருந்து இறக்குவதுதான். நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் உடலை தூக்கி எறிந்த பொழுது பூமி பிளந்தது, ஹுபைபு முழுங்கிடுச்சுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருட்டிலேயும் பாலைவன பூமி பிளந்து ஹுபைபினுடைய உடல் எதிரிகளுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் பூமியை கொண்டே ஹுபைபை தஃபன் செய்ய வைத்து விட்டான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே நடக்கிற நிகழ்வை அப்படியே லைவ் பண்றாங்க. உலகத்தில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பரில் உட்கார்ந்து வாழ்நாளில் கடைசியாக சொன்ன விஷயங்கள் அத்துணை குறித்தும் பேசினார்கள். இந்த உம்மத்திற்கு தேவையான எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசினார்கள். பேசுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், பல்வேறு விஷயங்களை கேட்டு ஒரு 3 வக்து தொழுக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதாங்க. இந்த உம்மத்திற்கு உட்காருகிற கூட்டம் வருவார்கள் அல்லது அதிகமாகி விடுவார்கள் என்ற காரணத்தினால் என்னவோ தெரியல, அவர்களுக்கும் ரசூல் தான சுன்னத்தாகணும், அவர்களும் ரசூல் தான சுன்னத்தாக்கணும். எனவே நபியினுடைய வாழ்க்கையில எனக்கு இதற்கான வழிகாட்டுதல் இல்லைன்னு சொல்லி எதிலையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்நாள்ல ஒவ்வொன்றாக அல்லாஹ் பார்த்து பார்த்து ரசூலுடைய வாழ்க்கையை அற்புதமாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், உருவாக்கி. எனவே குர்ஆன் என்பது அது சீரத்து நூல் தான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை நீங்க படிக்கணும்னா எங்க படிக்கணும்? நபி யாரும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல திறக்க வேண்டியதே குர்ஆன் தான். என்ன, நபியினுடைய வரலாறை எழுதுவதற்காக பேனா பிடித்த முதல் கரமே அல்லாஹ்வுடைய கரம் தான். அந்த கலம் அது அல்லாஹ்வுடைய கலம். அது குர்ஆன் முழுக்க நீங்க வணக்கங்களை பற்றி குர்ஆன்ல தெளிவாக பார்க்க முடியாது, இஜ்மாலாக இருக்கும். ஆனால் ரசூலுடைய குடும்ப வாழ்க்கை நீங்க குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் அணுவணுவாக சின்ன சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை குர்ஆன் பேசின மாதிரி வேறு எது குறித்தும் குர்ஆன் பேசல. 5 வக்து தொழுகை குர்ஆன்ல கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க. ஜகாத்தை பற்றி குர்ஆன்ல பொதுவா கடமைன்னு இருக்கும். யார் மேல கடமை, என்னென்ன பொருட்கள் மேல கடமை, எப்படி கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹஜ் உம்ரா செய்கள் இருக்கும். ஹஜ்ஜில் 5 நாள் என்ன செய்யணும், 6வது நாள் இருந்தா என்ன செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நோன்பு கடமைன்னு இருக்கும். நோன்புனா என்ன, எப்படி வைக்கணும், அது ஹதீஸ்ல தான் இருக்கும். அப்ப வணக்கங்களை பற்றி குர்ஆன் விரிவாக பேசாது, தெளிவாக பேசாது. வணக்கங்கள் என்பது பொத்தாம் பொதுவாக குர்ஆன் பேசும். ஆனா நபியினுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் அவ்வளவு தெளிவாக பேசும். இஸ்லாமிய நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை, குடும்பவியலை அவ்வளவு அழகாக பேசுது குர்ஆன். எவ்வளவு தூரம் பேசுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டில நடந்த ஒரு திருமணம், அதுல நடக்கிற ஒரு வலிமா விருந்து, அந்த திருமணத்தை பத்தி பேசுது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன். ஒரு நிக்காஹ பத்தி குர்ஆன் பேசுதுங்க. ஒரு நிக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஸைனப் ரலியல்லாஹுக்கும் நடந்த ஒரு நிக்கா. அந்த நிக்காஹ்ல யார் வலியாக இருந்தா குர்ஆன் அதுல பேசுது. வலி யாரு, பொறுப்புதாரி யாரு, வலி வேணுமா இல்லையா? அதுல நடந்த வலிமாவுக்கு பேசுது. வலிமாவுக்கு அழைக்கப்பட்டிருந்த சஹாபிகளை பத்தி பேசுது. வந்த சஹாபாக்கள் ஒரு சின்ன 2 விஷயத்தை செஞ்சாங்க. அந்த 2 விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அப்படின்னு விருந்துக்கு வந்தவங்க, நபியினுடைய வீட்டினுடைய வலிமாவுக்கு வந்தவங்க ஒரு 2 விஷயத்தை செஞ்சாங்க. என்னன்னா, முதலாவது வீட்டில் இருக்கிற பர்னிச்சர் ஜாமான்கள் மேல, பொருட்கள் மேல அப்படியே கொஞ்சம் பார்வையை விட்டாங்க. இது யதார்த்தமா நடக்கிறது. ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது யதார்த்தமா பார்வைகள் வீட்டில் உள்ள பொருட்கள் மேல, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏதாவது பொருட்கள் மேல, பீரோ இருக்குது, பார்வை படுறதுங்கிறது யதார்த்தமான விஷயம் நாம நினைப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா வலிமா விருந்துக்கு வந்த சஹாபாக்கள் பார்வையை வீட்டில் உள்ள பொருட்கள் மேல கவனத்தை திருப்பிய பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். இதா துஈதும் ஃபத்ஹுலு வ இதா தஇம்தும் ஃபன்தஷிரு. அல்லாஹ் சொன்னா, இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாஸிரீன இனாம். நபியினுடைய வீட்டிற்கு உங்களுக்கு விருந்து அழைக்கப்பட்டால் வாங்க, வந்து சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் மீது பார்க்க கூடாது. சாப்பிட்டீங்களா, சீக்கிரம் கிளம்பி வரணும். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நபியோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. புது மாப்பிள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புது மாப்பிள்ள, இரவு நேரத்தினுடைய விருந்து, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சில தர்ம சங்கடங்கள் இருக்கும் இல்லையா,
அடுத்தடுத்து கல்யாணம் உடனே வேலைகள் இருக்கும் இல்லையா? சஹாபிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் காலம் பார்க்க நபிட்ட பேசினா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. அப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு சங்கடப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா உடனே சொல்லிட்டான், ஒலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், ஒலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ். வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, சந்தோஷிரு, சீக்கிரம் வெளியே போங்க. நபிக்கு சங்கடமா இருக்கு. யூசி நபிய, நீங்க செய்யறது நபிக்கு கஷ்டமா இருக்கு. ஃபயஸ்தஹீ மின்கும், உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுறாரு. அல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எழுந்திருச்சு வெளியே போங்கன்ட்டான்ல, எழுந்திருச்சு வெளியே போங்க. இந்த ஆயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆயத்துங்க தொடராக ஒரு நிக்காஹ்ல நடந்த நிகழ்ச்சியா அல்லாஹ் வருஷப்படுத்துறான். அப்படின்னா இப்ப சொல்லுங்க, குர்ஆன்ங்கிறது எதை பத்தி பேசுற நூல்? அது நபியினுடைய குடும்பத்தை பத்தி, குடும்ப வாழ்க்கையை பத்தி, குடும்ப வாழ்க்கையில நடந்த நிகழ்வை பத்தி, மகர பத்தி பேசுற குர்ஆன், வலிமாவை பத்தி பேசுற குர்ஆன், குடும்ப வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களையும் பேசுறது தான் குர்ஆன். நமக்கு குர்ஆன் இருக்குது கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கு, திருமண வாழ்க்கைக்கான கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கு. குர்ஆன மாதிரி உலகத்துல நமக்கு யாரும் கவுன்சிலிங் தர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு செய்திகளை வச்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிர்கொண்டார்கள், மன வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மன வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள், இதை ஒரு கணவர் எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு மனைவி எப்படி எதிர்கொள்ளணும், நிக்கா குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லையா? பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில நெருக்கடியை சந்திக்கிற நினைக்கிறீங்களா? மன வாழ்க்கை என்பது நிறைய நெருக்கடியை கொடுக்கும். ஆனா அந்த நெருக்கடியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிர்கொண்டாங்க? அதுதாங்க இன்னைக்கு நிறைய பேர்கள் சமுதாயத்தில் ஜெயிச்சிருவாங்க, ஆனா குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. சமூகத்தில் ஜெயிச்ச பல பேர்கள் குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அல்லாஹ்ட்ட ஜெயிக்க முடியும். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, நீங்கள் சிறந்தவர் என்று உலகத்தில் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா மனைவி சொன்னாத்தான் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். ஒரு கணவனாக அவர் சிறந்த கணவர் என்பதை முதல்ல மனைவி சொல்லணும். ஏன் மனைவி சொல்லணும் தெரியுமா? வெளியே உள்ளவங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, சமுதாயத்திட்ட, வேலை பார்க்கிறவங்கள்ட்ட அப்படி ஒரு பேர் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அழகாக சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒருத்தர் இவர் நல்லவராங்கிற ஒரு பிரச்சனை சபைக்கு வந்துச்சு. இவர் எப்படிப்பட்டவர்? ஒருத்தர் சொன்னாரு இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இவர் நல்லவருங்கிறீங்களா, அவர் பக்கத்து வீட்டுல நீங்க வசிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவருடைய நைபரா நீங்க கேட்டாங்க. இல்ல. அவரோட பயணம் செஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல. அவரோட கொடுக்கல் வாங்க வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல. ஒருத்தருடைய சுபாவம் தெரியணும்னா இந்த 3 இடத்துல தெரிஞ்சிடும். அவர் பக்கத்துல வசிச்சு பாருங்க, அவரோடு பயணம் செஞ்சு பாருங்க, அவரோடு கொடுக்கல் வாங்க வச்சு பாருங்க. இந்த 3லேயும் தெரிஞ்சிடும் ஒருத்தர் எப்படிப்பட்டவருங்கிறது. அதனால வெளியில உள்ளவங்க நான் நல்லவன் சொல்லி யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நல்லவர் என்ற அந்த பெயரை உங்க மனைவி முதல்ல கொடுக்கணுங்கிறது சொல்லுது மார்க்கம். தான் குடும்பத்துல முதல்ல அந்த பெயரை வாங்கணும், தான் மக்கள்கிட்ட அந்த பெயரை வாங்கணும். ஒருவர் தன் குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படணும். இதை விளங்கினாத்தான் மனைவினா என்ன, குடும்பம்னா என்ன, மக்கள்னா என்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, வான கைருன் லிஅஹ்லி, என் குடும்பத்துல நான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஆயிஷா அம்மாட்ட கேட்டு பாருங்க, ஹதீஜா அம்மாட்ட கேட்டு பாருங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு மனைவிமார்களுடன் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் இருக்கும். ஹதீஜா அம்மா ரொம்ப பக்குவப்பட்ட வயசுல கூட மெச்சூர்ட் ஆனவங்க, ரொம்ப பெரிய அளவுல ஃபேமிலி. ஹதீஜா அம்மாவினுடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசுல சின்னவங்க, அதுல கொஞ்சம் ஒரு துடிப்பா இருப்பாங்க, சில விஷயங்களை ரொம்ப ஃபோர்ஸா எதிர்கொள்வாங்க. ஒவ்வொரு மனைவிட்டையும் ஹப்சா ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க, சஃபியா அம்மா ரொம்ப சென்சிட்டிவ், ஒரு சின்ன விஷயத்தை கூட உடனே சட்டுன்னு அழுதுட்டு உட்கார்ந்துருவாங்க. ஒவ்வொரு மனைவிட்டையும் ஒவ்வொரு கேரக்டர். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சான்? 10 மனைவிமார்கள் 11 மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன்? வணக்கங்கள்ங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் தான் செய்யறோம், ஆனா குடும்பங்கிறது 24 மணி நேரம் நடத்துறோம். ஒரு வக்துக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போட்டா கூட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஒரு நாளுடைய வணக்கம். ஆனா வாழ்க்கை குடும்பங்கிறது வருஷம் முழுக்க நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நாள் முழுக்க நம்ம குடும்பம் நடத்துறோம். அதனால தான் குர்ஆன் முழுக்க குடும்ப வாழ்க்கைக்கு அறிவுரை சொல்லுது, கவுன்சிலிங் கொடுக்குது. குர்ஆன் கொடுக்கிற முதல் கவுன்சிலிங் நல்ல தெளிவா விளங்கிக்கங்க. நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை நான் சொல்ல போறேன், அதுக்கு குர்ஆன் தருகிற வழிகாட்டுதல். அல்லாஹ் அழகாக சொல்லுவான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். முதல்ல குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில நீங்க நடத்துங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த மனைவிமார்கள்ட்ட நீங்க வெறுக்கிற சில குணங்கள் இருந்தால் என்று சொல்லிட்டாலே அந்த மாதிரி சில குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். 100% நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உலகத்துல யாருக்குமே அமையாது. எல்லா குணமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், சரியா இருக்கணும், நான் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கணும். இதுவே முதல்ல அடிப்படையில தவறு. இந்த எண்ணங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் இந்த வித்தியாசம் இருந்துச்சு. ஹதீஜா அம்மாவோடு குடும்பம் நடத்தின 25 வருஷம் ரசூலுடைய குடும்ப வாழ்க்கைன்னு பேசினோம்னா கிட்டத்தட்ட 38 வருஷம் குடும்ப வாழ்க்கை, மொத்த குடும்ப வாழ்க்கை. நிக்காஹ்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிக்காஹ்ங்கிறது என்ன? ரசூலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிக்காஹுக்கு பின்னால தான் எல்லா வளர்ச்சியுமே. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே அதுதான். என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை 2ஆ பிரிக்க முடியும், பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். நிக்காஹுக்கு முன்னால நம்ம தொழுகிற தொழுகை அதனுடைய நிலைப்பாடு வேற, நிக்காஹுக்கு முன்னால நம்ம ஈமான் அது வேற, நிக்காஹுக்கு முன்னால நம்ம தக்வா அது வேற. ஆனா நிக்காஹுக்கு பின்னால நம்ம தொழுகிற தொழுகையினுடைய நன்மை அல்லாஹ்ட்ட வேற. நீங்க பேச்சுலரையும் ஃபேமிலி மேனையும் ஒரே மாதிரியாக மார்க்கம் பார்க்காது, தெளிவா விளங்கிக்கங்க. கல்யாணம் முடிச்சு மனைவி மக்களுக்கு உழைக்கிற ஒருத்தரும் கல்யாணம் முடிக்காம இருக்கிற ஒருவரும் அல்லாஹ்ட்ட ஒரே மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காஹ் செய்தாதான் அவர் தீன்ல பாதியே பூர்த்தி பண்றாருங்கிறாங்க, ஈமான்ல பூர்த்தி ஆகணுங்கிறாங்க, தக்வா பூர்த்தி ஆகணுங்கிறாங்க. நிக்காஹ்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம். அது எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். சில பேர்கள் பெருமையா சொல்லுவாங்க, நிக்காஹுக்கு முன்னாலும் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். அதெல்லாம் கிடையாது. நிக்காஹுக்கு பின்னால்தான் வாழ்க்கையை மாற்றும் குர்ஆன் சொல்லுது, ஷரியத்து சொல்லுது. எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை அப்படி மாறி இருக்குது. திருமணங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புரட்சி. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய மாற்றம் நிக்காஹ். மொத்தம் 38 வருஷம். நான் இதெல்லாம் சொல்ல வந்தேன். இந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் குடும்ப வாழ்க்கையை பத்தி PhD பண்ணவங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹதீஸ்கள் மனப்பாடங்க. எத்தனை லட்சம்? 10 லட்சம். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு 10 ஹதீஸ் நமக்கு மனப்பாடம் இருக்குமா? 10 லட்சம் ஹதீஸ்னா உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்களாம். தரிசுல எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியுமா? 90,000 பேர் இருப்பாங்க தரிசுல பாடத்துல. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு கொஞ்சம் ஒரு 10,000 தான் கம்மி. தரிசுல அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மைக் இருக்குது, மீடியா இருக்குது,
ஆனா அன்றைக்கு அப்படியான எந்த சாதனங்களும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு இமாம் பாடம் நடத்த 90,000 பேர் பாடத்தில் உட்காருவாங்க. முக்கப்பிர்கள் மாத்திரம், முக்கப்பிர்கள்னா இன்னைக்கு ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, மைக் இருக்குது இல்லையா, இதுக்கு முக்கப்பிர்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த அன்னைக்கு முக்கப்பிர் யாருன்னு சொல்லி சொன்னா மனுஷன் தான் முக்கப்பிர். அந்த மாதிரி முக்கப்பிர்களாக, அதாவது இந்த தொழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா பின்னால அந்த தக்பீரை இமாமனுடைய நிலையை எடுத்து பின்னால சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் முக்கப்பிர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்த ஒருத்தர் அங்க சொல்வார், ஒருத்தர் அங்க சொல்வார். இப்படியே இந்த முக்கப்பிர்கள் மாத்திரமே 1100 பேர் இருப்பாங்க. ஒரு 1100 மைக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கூட்டமா இருக்கும். உலகத்தையே புரட்டி போட்ட இமாம். இன்னைக்கும் கூட இஸ்லாம் தோன்றிய அந்த மக்காவுல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மதஹப் தானே ஃபாலோ பண்ணப்படுது. மக்கால எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஹரம் ஷரீஃப்ல, காபால, மஸ்ஜித் ஹராம்ல, உலகத்தினுடைய முதல் பள்ளி, இஸ்லாம் உருவான இடம். அந்த இடத்திலேயே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மதஹப் தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஹம்பலி மதஹப் அப்படின்னா எவ்வளவு பெரிய இமாமா இருப்பாங்க. மதீனால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மதஹப், கடலோர பகுதிகளில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதஹப், மற்ற பெரும்பாலான இடங்களில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மதஹப் ஃபாலோ பண்ணப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணவங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இவ்வளவு பெரிய இமாமு, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்படியே பிள்ளைகளோட பிள்ளையா மாறிடுவான். 4 பொம்பளை பிள்ளை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுக்கு 4 பெண் குழந்தைகள். வந்து பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது. குடும்பம் என்ன நினைச்சீங்க? நம்ம வணக்கத்தால பெற முடியாத பெரிய வாழ்க்கை பாக்கியத்தை குடும்பத்தினுடைய பணிவிடைகள்ல பெற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க சபையில, ஹாரிசா ஹாரிசா, நேற்று நைட்டு உங்களுடைய கிராத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். சொர்க்கத்துல ஒரு கிராத்து கேட்குதுன்னா சொர்க்கத்தினுடைய காரி ஹாரிசா, பெரிய காரி. சொர்க்கத்துல உங்க கிராத்தை கேட்டேன், சொர்க்கத்தினுடைய காரியாக அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வாலிபருங்க, ஒரு சின்ன பிள்ளை, என்னங்க செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாக்கியத்தை வாங்குறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, என்கிட்ட ஒரு 3 விஷயம் இருக்குது யா ரசூலல்லாஹ். என்ன? நம்ம நினைச்சிருப்போம் நிறைய பெரிய அமல் செய்வர் போல தெரியுது, பெரிய அமல்கள் சொல்ல போற போல தெரியுதுன்னு நினைக்கிறோம். ஹஜ்ரத் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எங்க அம்மாவுக்கு காலையில எழுந்திருச்ச உடனே நான் தான் தலைக்கு எண்ணெய் போட்டு நான் தலைவாரி விடுவேன். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்ச உடனே என் தாய்க்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி நான் தலை சீவி தலையை நான் என்ன செய்வேன். ராத்திரி படுக்கும் போது எங்க அம்மாவுக்கு கால் மசாஜ் பண்ணுவேன். அவங்க தூங்குற வரைக்கும் நான் என்ன செய்வேன், கால் அமுக்கி விடுவேன் என் தாய்க்கு. 3வது சொன்னாங்க, எங்க அம்மாவுடைய வார்த்தை சில நேரங்கள்ல பேசும்போது புரியாது, என்ன பேசுறாங்கன்னு புரியாது. நான் திரும்பி என்னமா சொன்னீங்க அப்படின்னு கூட கேட்க மாட்டேன். நான் வெளியே வந்து அதை கேட்ட என் சகோதரர்கிட்ட அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிடுவேன். எங்க அம்மாட்ட நான் என்ன செஞ்ச மாட்டேன். அல்லாஹு அக்பர். நான் என்ன சொல்ல வரேன், சொர்க்கத்தையும் பெரிய தீனுடைய வாழ்க்கையை நம்ம பள்ளிவாசல்ல மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, தாய்னா என்ன, மக்கள்னா என்ன, இவர்களுக்கு செய்யற சேவனா என்னங்கிறத நம்ம சமுதாயம் புரிகிறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 ஹதீஸை சொல்றேன், இந்த சபையில நீங்க மனசுல வச்சுக்கங்க, ரொம்ப தெளிவா மனசுல ஏத்திக்கங்க. இன்ன மின் அஹப்பிர் ரிஜாலி இலல்லாஹ், அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடித்தமான ஆண்கள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஆள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன், ஒருவர், இதா தகல பைத்தஹு, அவர் வீட்டுக்கு போய் நுழையிறாரு, வீட்டுக்குள்ள நுழையிறாரு, ஃபரிஹத் ஜௌஜத்துஹு வ அவுலாதுஹு, அவர் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இவருக்கு பக்கத்துல வரணும். அப்படி வரணும்னா வீட்டை அவர் எப்படி வச்சுக்கணும்ங்கிறத பாருங்களேன். வீட்டை ஒருத்தர் இப்படி வச்சிருந்தாருன்னா
உள்ள நுழையும் போது பிள்ளைகள் சந்தோஷமா ஓடி வராங்க, மனைவி பக்கத்துல வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு வந்து உட்கார்றாங்க. இவர் வரும்போதே அப்படியே டென்ஷனா வராரு. வெளியே உள்ளதை பூரா கொண்டு வந்து வீட்டுல கொட்டுறதுதான் நம்ம ஆளுக்கு பழக்கம். எல்லா கௌரவத்தையும் மரியாதையும் போட்டு பார்க்கறது பூரா குடும்பத்துலதான். வெளியெல்லாம் பெரிய அளவு பெருசா விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா சரி ஓகே பெரிய பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருவாரு. மார்க்கம் சொல்லுது, நீ செருப்பை கலட்டும் போது ஒரு பொறுப்பையும் கலட்டிட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லு. நீங்க பெரிய டாக்டரா இருக்கலாம், பெரிய இன்ஜினியரா இருக்கலாம், உன் கண் அசைவுக்கும் கை அசைவுக்கும் 100 பேர்கள் கட்டுப்படுற கூட்டம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து குடும்பத்தில் அப்ளை பண்ணக்கூடாது. என் மனைவி என் பேச கேட்கல, என் மக்கள் செய்ய மாட்டேங்காங்க, இப்படி பேசிட்டாங்க. தயவு செய்து கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல நீங்க எங்க வேணாலும் போய் ஜெயிச்சுட்டு வாங்க, ஆனா குடும்பத்துல தோக்கத்தான் செய்யணும், தோத்தா மட்டும்தான் அல்லாஹ்ட்ட ஜெயிக்க முடியும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தோக்குறேன்னா நபியை விட என்னங்க ஒரு வார்த்தை வேணும்? இன்னி உஹிப்பு அன் அகூன மக்லூபன் கரீமா, என் மனைவி தினம் தினம் என்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் தோத்துட்டு இருக்கிறேன். பெண்களுடைய சுபாவம் ஒரு விஷயத்தை நிரூபிக்க நினைச்சுட்டா எந்த பாடுபட்டு சரியோ தப்போ நிரூபிக்க பார்ப்பாங்க. நீங்களும் சேர்ந்து அதுல போராடுனீங்கன்னா தோத்துருவீங்க, விட்டு கொடுத்துட்டு விலகிருங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நேரங்கள்ல இது கௌரவத்திற்கு பெரிய கஷ்டம் தான். விட்டு கொடுத்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல சரியில்லாம் வந்து சொல்லிட முடியாது. உலகத்துல பெரிய பெரிய சாலிஹீன்களாக வாழ்ந்த பல பேர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மனைவி சரியாக அமையலங்க. நிறைய பெரியவங்களுக்கு மனைவி சரியா அமையல, பெரிய பெரிய அவுலியாக்களா இருப்பாங்க, ஆனா மனைவி அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய பெரிய நசீப் அது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய செல்வமே ஜௌஜத்துன் சாலிஹான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறது தான் துன்யால நீ சேர்த்த சொத்துலயே பெரிய சொத்து. காபத்துல்லாஹ்ல தவாப் செய்யும் போது 4 மூலை இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஹஜ்ருல் அஸ்வத், ருக்னுல் ஷாம், ருக்னுல் ஈராக், ருக்னுல் யமன், அப்படி ஒரு 4 மூலை இருக்கு. அதுல இந்த 4வது மூலை ருக்னுல் யமானி, ஹஜ்ருல் அஸ்வத், இந்த மூலை ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதி என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வந்து உட்காரும் போது இந்த பக்கம் தான் உட்காருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் உட்கார்ந்து டைரக்டா அதை முன்னோக்கும் போது தான் காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, பைத்துல் முகத்தஸ் 3 மஸ்ஜிதும் கிடைக்கும். அது அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். உங்களுக்கு தெரியும், 70,000 மலக்குமார்கள் உங்க துஆவுக்கு ஆமீனுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிற இடம் நான் ஸல்லல்லாஹு. அந்த இடத்துல ஹாஜிகள் துஆ செய்யறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்துல ஹஸனாங்கிறத கொடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஜௌஜத்துன் சாலிஹான்னு சொல்றாங்க. நல்ல சாலிஹான மனைவி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அததான் சொல்ல வந்த, துன்யால பல பேர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லான் ஒரு பெரிய இறைநேசர். அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா பெரிய இறைநேசர். நிறைய முரீதுகள் உண்டு அவருக்கு. ஆனா அவர் மனைவி கொஞ்சம் கேரக்டர் சரியில்லாத ஒரு நிலை. எந்த அளவுக்கு அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாவை பத்தி சொல்றேன் பாருங்க. மஹமூது கஸ்னவி இந்தியா மேல படம் எடுத்தாரு, ஒரு 16 தடவை படம் எடுத்தாரு. கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருந்தார். கடைசியா ஷேக் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி தான் போய் ஷேக்கிட்ட போய் சொன்னாங்க, நான் பல தடவை படம் எடுத்துட்டேன், ஜெயிக்க முடியல, நீங்க துவா செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ ஷேக் துவா செஞ்சுட்டு அவங்களுடைய ஜிப்பாவை கொடுத்தாராம். இந்த ஜிப்பா வச்சு அல்லாஹ்ட்ட நீங்க துவா செய்யுங்க, வசீலாவா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான்னு சொன்ன உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. போய் ஜெயிச்சுட்டாரு. 17வது படம் எடுத்து ஜெயிச்சுட்டாரு வைங்க. திரும்ப கொண்டு வந்து ஷேக் கிட்ட ஜிப்பாவை கொடுத்தாங்க. ஷேக் கேட்டாங்க, என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. லட்சக்கணக்கான படை நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான், ஜெயிச்சுட்டோம், இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னாங்க. ஷேக் சொன்னாங்க, இந்த ஜிப்பாவுடைய மதிப்பு உனக்கு தெரியலப்பா தம்பி, இந்த ஜிப்பாவை வச்சு நீ அந்த அத்தனை லட்சம் மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கும் நீ துவா செஞ்சிருந்தா அல்லாஹ் கொடுத்திருப்பான்னு. நீ அதை செஞ்சிருக்கணும். நீ என்ன செஞ்சிருக்கணும், அத்தனை பேருக்கு ஈமானுடைய நசீபல்ல நீ கேட்டிருக்கணும். நீ அப்படி கேட்டிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இஸ்லாமியாவாக மாறி இருக்கு.
அவ்வளவு பெரிய இமாம் அபுல் ஹசன் ஷர்கானி ரஹ்மத்துல்லா, பெரிய இமாம் தான். ஆனா வீட்டுல மனைவிட்ட மரியாதை கிடையாது. பாருங்க, அவருடைய முரீது வீட்டுக்கு பார்க்க வந்தார். ஷேக் இருக்கிறாங்களா? அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த ஆள் எங்கேயா வெளியே சுத்திட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அம்மா எங்கேயா வெளியே சுத்திட்டு போய் பாரு. என்னடா இது, பெரிய பெரிய ஷேகா இருக்கிறாரு, வீட்டுல மரியாதை இல்லையே, இவ்வளவு பெரிய ஷேக் இந்த அம்மா இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஷேக இருக்கான்னு சொல்லி அப்படியே போய் அவங்க இருக்காங்களான்னு சொல்லி காட்டுல போய் பார்க்க போனா அவர் அந்த சிங்கத்துக்கு மேல பெட்டரியில பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். சிங்கத்துக்கு மேல உட்கார்ந்து அவர் பயணம் செய்யறாராம். என்னடா இது, சிங்கத்தையே ஆட்டி படைக்கிறாரு, மனைவியை ஒண்ணும் செய்ய முடியலையே, சிங்கத்தை ஆட்டி படைக்கிறாரு, மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்காங்களா? அப்ப ஷேக்கிட்ட சொன்னாங்க, என்ன ஷேக் உங்க வீட்டுக்கு போனேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாரு பாருன்னு ஒரு மரியாதை. ஆமாப்பா, வீட்டுல எனக்கு மரியாதை இல்லை, நானும் என்னென்ன கராமத்தை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். ஷேக் சொன்னாரா, என்னென்ன கராமத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எந்த கராமத்துக்கும் அந்த அம்மா என்ன செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் ஒரு கராமத்தை செய்ய போறேன்பா, அந்த கராமத்துல கண்டிப்பா என் மனைவி என்ன மதிச்சே ஆவான்னு சொல்லி செய்ய சொன்னார் அபுல் ஹசன் ஷர்கானி. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நான் என்னுடைய கராமத்துல பறந்து காட்ட போறேன்னு அவர் சொன்னாராம். பறந்து காட்ட போறேன், மனைவி பாக்குற மாதிரி பறப்பன்னு சொல்லி பறந்துட்டாருன்னு வைங்க. இவர் இன்னைக்கு வீட்டுக்கு போனாராம், மனைவிட்ட நல்ல மரியாதை இருக்கும்னு நினைச்சிட்டு உள்ள போனாரு. உள்ள போன உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், நீ என்னையா பெரிய சேக சேகன்னு சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் ஒரு சேக பார்த்தேன், அவர் பறந்தாரு தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிச்சிச்சு. போன உடனே பெரிய சேகன்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் பார்த்த சேக பறந்தாரு தெரியுமா அப்படின்னு. உடனே இவர் சொன்ன, அடியாது நான் தாண்டி அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு. உடனே அந்த அம்மா பெல்ட், அதுதான் நான் பார்த்தேன், பறக்கிறத கோணலா பறக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிச்சு. அப்படியே பெல்ட் அடிச்சு, பறக்க கூட எனக்கு ஒழுங்கா தெரியாதான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. சில நேரங்கள்ல என்ன செஞ்சாலும் மனைவிமார்கள் என்ன செய்ய முடியாது, இவர் எவ்வளவு பாடுபடுவாரு, எப்படியாவது திருப்தியை வாங்கிடலான்னு. செல்லாரை செல்ல ஏன் அந்த பேர் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அதை வேண்டுறது அவ்வளவு கஷ்டம். அது ஏன்னா நீங்க 30 வருஷம் 40 வருஷம் ஓடா பெஞ்சாலும் சரி, நான் சொல்லல, பெண்களுடைய சுபாவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சீக்கிரமாக கணவன்கிட்ட நன்றி கெட்ட தனத்தை வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. 30 வருஷம் நீங்க செஞ்சாலும் சரி, மா ரஅய்து மின்க கைரன் கத்து, 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து என்ன நன்மையை கண்டேன், இதை சொல்லுவாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள்கிட்ட 3 விஷயம் இருக்குது. நாங்க இந்த 3ம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒண்ணு, கணவன்கிட்ட குஃப்ரானுல் அஷீர், கணவன்கிட்ட மாறு நன்றி கெட்ட வார்த்தையை வெளிப்படுத்துறது. பிள்ளைகள்கிட்ட கசரத்துல்லான், கசரத்துல்லான் சாப வார்த்தைகள் அதிகமா பிள்ளைகளுக்கு பயன்படுத்துறது பெண்கள்கிட்ட இருக்கிறது. 3வது சொன்னாங்க கசரத்து ஷிகாயா, பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் குறைபாடுறது. அவங்க வீட்டுல அவங்க அம்மாட்ட போனா, அவங்க வாப்பாட்ட போனா, அவங்க குடும்பத்தை அண்ணன்ட்ட போனா, என்னத்த ஒரே இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்குன்னு குறைபாடுறது, ஷிகாயத்து. இந்த 3ம் தான் பெண்களுக்கு ஆபத்தான விஷயம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுடைய வார்த்தையில சொல்றதானால், அதிகமாக உங்களை நரகத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை இதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக நரகத்துல பார்த்தேன், அதனால நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்த சொன்னாங்க. சரி, அப்ப நாங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான். தயவு செய்து குடும்பவியல் சம்பந்தமாக நான் பேசும்போது குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை, மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை, மனைவியினுடைய விஷயங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைகள் நான் எதுக்கு சொல்ல வரேன், பல பேர்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த மாதிரியான சூழல்கள் அமைஞ்சு போகுது. அப்படி அமைகிற பொழுது அதுக்கான தீர்வு தலாக் அல்ல, உடனே தலாக்குங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு போறதல்ல. பிள்ளைகளுக்கு நிக்காஹுக்கு முன்னால குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கையை பத்தி கவுன்சிலிங் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கைனா என்ன, அப்படி குர்ஆனை கொடுங்க, ஹதீஸ கொடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. சஹாபிகளுடைய நமக்கே தெரிகிறது இல்லை, முதல்ல நாமே ரசூலுடைய குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா படிக்கல. இத மாதிரியான ஒரு மீலாது விழாக்களினுடைய பாக்கியத்தால தான் நம்ம ரசூலுடைய குடும்ப வாழ்க்கை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைகளுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லணும். அப்ப நான் இது என்ன சொல்ல வர, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அப்படியே மக்களோடு மக்களா மாறிடுவாங்களாம். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டுறது. பிஷ்ருல் ஹாஃபின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் கல்யாணம் முடிக்கல, அவர் பெரிய இறைநேசர் தான், கல்யாணம் முடிக்கல. அவர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பேசிட்டு இருந்தாரு. சொல்லும் போது சொன்னாங்க,
நான் இதுக்காகத்தான் கல்யாணம் முடிக்கிறேன் பாருங்க, கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை போட்டு பாக்குறது, இது பண்றது, இதே ஒரு பெரிய வேலையா போச்சு. நீங்க இதை பார்த்துட்டு லவ்லா தசவோஜித்தல் அலைத்த கதா ஓ கதா, நீங்களும் கல்யாணம் முடிக்காம இருந்தா, இவர் செய்யற காரணமா ஆமது நம்ம அமத்துல்லாட்டே, நீங்களும் கல்யாணம் முடிக்காம இருந்திருந்தா நீங்களும் எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல ஆமது நம்ம திரும்பி சொன்னாங்களா, யா பிஷர் கிஸ்ரத்து ஹுபுஸின் இன்தல்லாஹி கைரு மின் இபாதத்திக சனதன் காமிலா. நான் படிச்ச 10 லட்சம் ஹதீஸை வச்சு சொல்றேன், தெரிஞ்சுக்க. குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, மக்கள்னா என்ன, ஒரு வார்த்தையில சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. என் புள்ள பசின்னு சொல்லும் போது நான் ஒரு ரொட்டி துண்டை என் பிள்ளையினுடைய வாயில ஊட்டுறேன் பத்தியா, இதை நீ 1 வருஷம் இபாதத்து செஞ்சாலும் அல்லாட்ட வாங்க முடியாதுன்னு. பிஷர் பெரிய இறைநேசர் தான். ஆனால் அஹ்மது நம்பர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல்லாட்ட ரொம்ப பிரியமானவர் குடும்பஸ்தர் தான். குடும்பம் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒரு குடும்பஸ்தர் அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான். எனவே குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு வணக்கத்துல செலுத்துற கவனத்தையே குடும்ப வாழ்க்கையில செலுத்தல. வணக்கத்திற்கு கொடுக்கிற நேரங்கள்ல வீட்டுக்கு கொடுக்கலையே. ஒக்குபா வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், குடும்பத்துல ஜெயிக்கணும் என்ன செய்யணும் கேட்டாங்க. 3 விஷயத்தை செய். அம்லிக் லிசானக், நாவ கவனமா பேணிக்கும். குடும்பத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல நாவ பேணிக்கணும். வல்யசா பைத்தக், வீட்டுல நிறைய நேரத்தை கொடுங்கிறான். இன்னைக்கு எல்லாமே கொடுக்க தயாரா இருக்கிறோம். பணத்தை கொடுப்போம், வசதியை கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். ஆனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் இல்லை நம்மள்கிட்ட. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை நிறைய தோத்து போறதுக்கான காரணங்கள்ல ரொம்ப முக்கியமான காரணம் முதல் இடத்துல இதுதான் இருக்கு. எனக்கு எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறாரு, மனைவிட்ட பேசுறதுக்கு இவற்று நேரம் இல்லை. ஏன் இந்த இடைவெளி? நபியை விட நீங்க பிஸி ஆயிட்டீங்களா? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுக்கு வந்தா கல்லிமே ஆயிஷா, ஆயிஷாவே பேசுங்க. மனைவிய பேச வச்சு கேட்கிறது தாங்க குடும்ப வாழ்க்கையினுடைய முதல் அமலே. அவங்க பெருசா எவ்வளவு எதிர்பார்க்கல, அவங்க பேசுறத கொஞ்சம் கேட்கணும். என்ன சிறப்பு ஆண்களுக்காக சொல்லி, இப்ப பெண்கள் ஆண்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க, பெண்களுக்கு சொல்லல. பெருமக்களே, நான் அதற்கு பின்னால இதை ஒட்டி பெண்களுடைய விஷயங்களையும் சேர்த்து தான் நான் பேச இருக்கிறேன். அந்த சந்தர்ப்பங்கள், அது சம்பந்தமான விஷயங்கள். பெரும்பாலான நேரங்களில் பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, அது அந்த மிசாஜ் இருக்குது, அந்த சுபாவத்தை புரியணும். அஹ்மது நம்பர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுடைய சுபாவத்தை ஒரு 10 சுபாவம் இருக்குது, நபியினுடைய சுன்னத்துல நான் பார்த்திருக்கேங்கிறாங்க. அதை 10ஐயும் சொல்றதுக்கு உண்டான சூழல்கள் இல்ல. அந்த மிசாஜ் இந்த விளம்பரம் இது சில நேரங்கள்ல. ஏன்னா பெண்களுடைய படைப்புல இடது பக்கம் மூளை இருக்குது பாருங்க, அது அந்த சேஃப் கம்மியா இருக்கும். இன்னைக்கு சயின்டிபிக் சொல்லுது. அதனுடைய விளைவு என்னன்னா, பேச்சு அதிகமா இருக்கும், செயல் கம்மியா இருக்கும். ஆண்களுக்கு பேச்சு குறைவாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். இந்த சுபாவம். அதனால இவர்கிட்ட என்னையாவது பத்தி சொன்ன இவர் முதல்ல என்ன செய்வாருன்னா தீர்வு தான் பார்ப்பாரு, முடிவு என்ன, சொல்யூஷன் என்ன. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, பிரச்சனைகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. அதனுடைய அசாசாத்த உணர்வுகளை மட்டுமே இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் வீட்டுல இருந்து உள்ள நுழைவாருங்க. நுழைஞ்ச உடனே அந்த அம்மா ஆரம்பிக்குதுன்னு வைங்க, எங்க வீட்டு தெரியுமா, அந்த வேலைக்காரி அந்த பாட்டில உடைச்சு போட்டு, அந்த கோப்பையை உடைச்சு போட்டு, இதை செய்து அதை செய்ய, வரிசையா இப்படித்தான் செய்து இருக்கணும். இவர் உடனே என்ன செய்வாரு, டப்புன்னு இவர் என்ன யோசிப்பார், சரி இல்லைன்னா வேற காரியம் மாத்திர வேண்டியதானே இவர் போயிடுவார். அவர் என்ன பார்ப்பாருன்னா தீர்வு தான் பார்ப்பாரு, சொல்யூஷன் என்ன. நம்ம அதையே பேசிக்கிட்டே இருக்கு, இவர் தீர்வு சொல்லுவாரு, ஆளை மாத்துங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அந்த அம்மா சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டுக்கு போங்கன்ட்டு போயிடும். அடுத்து அவங்க அம்மாட்ட பேசுவோம், அவ அக்காட்ட பேசுவோம், அவ தங்கச்சிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, தெரியுமா இப்படித்தான் என் வீட்டுல இப்படி ஒரு வேலைக்காரி இருந்தா, அது செஞ்சா அது செஞ்சா. 1 மணி நேரம் பேசிருப்பாங்க, ஒரு தீர்வும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த அம்மா சொல்லிரு, உனக்கு தெரியுது அவருக்கு தெரியுதுன்னு போயிடும். இப்படிதான் நடக்கும். ஒரு தீர்வும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவராவது தெளிவா இப்ப மாத்திக்கு வேற ஆள் மாத்துன்னு சொல்லுவாரு. இவருக்கு தெரிஞ்சதுல முடிவு என்ன, நீ புறம்பிட்டே இருக்காத, முடிவுக்கு வா, சொல்யூஷன் வா, தீர்வு என்ன. என்ன சொல்றாங்க தெரியுமா அவங்க, நான் பேசுறத கொஞ்சம் கேளு, கேட்டாலே போதுங்க, வேற ஒரு தீர்வு நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் புறம்புறத காதல, அப்படியா சரி, இவர் கேட்கணும். இதெல்லாம் நான் ஹதீஸ் வச்சு சொல்றேன்.
மார்க்கம் சொல்ற வழிகாட்டுதலை சொல்றேன், குர்ஆன் பேசுறத சொல்றேன். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பேசுவார்கள், பேசுவதை கேட்பார்கள். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த நேரம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்னாங்க. ஏத்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்னாங்க. இன்னொரு 15-20 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மா வந்து கேட்டாங்க, நானும் ஏத்திகாஃபுக்கு இருக்கிறேன் அப்படின்னாங்க உங்களோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அப்படியே ஆயிஷா, சரி ஓகே என்னோட ஏத்திகாஃப் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா பள்ளிவாசல்ல 10 கூடாரம் அடிச்சிருக்கு. எல்லா மனைவிமார்களும் கூடாரத்தை போட்டு உட்கார்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கல. என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சாங்க. ஆயிஷா அம்மா எல்லா மனைவிட்டையும் சொல்லியிருப்பாங்க, நான் ஏத்திகாஃப் இருக்க போறேன், ஏத்திகாஃப் இருக்க போறேன், ஏத்திகாஃப் இருக்க போறேன். நபி எனக்கு மட்டும் அனுமதி தந்துட்டாங்க. மனைவிமார்களுடைய நெருக்கடிகளை, பிரச்சனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்ட இடங்களை மாத்திரம் நான் கோடிட்டு காட்டுறேன். எப்படி எல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் எதிர்கொண்ட விதமே அற்புதமான வழிகாட்டுதல் நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? ஆயிஷா அம்மாவை கூப்பிட்டு, உங்களுக்கு மட்டும் தானே அனுமதி தந்த, நீங்க எதுக்கு மத்த மனைவி வீட்டை சொன்னீங்கன்னு கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். இல்லைன்னா மத்த மனைவி மகளை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் யார் அனுமதி தந்ததுன்னு சொல்லணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. என்ன செஞ்சாங்க? பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த வருஷம் நான் ஏத்திகாஃபே இருக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபே வேண்டாம். ஏத்திகாஃப் தான் பிரச்சனையா? ஏத்திகாஃபே வேண்டாம். மொத்த கூடாரமும் காலியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை சுமூகமாக்குறதுக்கு ஒரு வருஷம் ஏத்திகாஃபையே விட்டு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஏத்திகாஃபோட குடும்ப நடத்துறது அவரோட பாக்கியமானது. அடுத்த வருஷம் 20 நாள் ஏத்திகாஃப். ஏன்னா 10 நாள் ஏற்கனவே கலா இருக்குது. முந்தின வருஷத்தினுடைய கலா 10 நாள் இருக்குது, 20 நாள் இருக்கணும். இப்பவும் அதே பிரச்சனை வரும். எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு வருவாங்க. முன்னாலேயே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வருஷம் உங்களுக்கு 20 நாள் லீவ், உங்க வாப்பா வீட்டுக்கு போயிட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் அவங்க வாப்பா வீட்டுக்கு போங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஒரு மனைவி சஃபியா அம்மா, அவங்களுக்கு வாப்பா வீடு இல்லை. ஏன்னா அந்த அம்மா யூத பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏத்திகாஃப் இருக்கிற அந்த இரவு நேரங்கள்ல சஃபியா அம்மாவை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருப்பாங்க. பேசுங்க சஃபியா, யா ரசூலல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்கிறீங்க, இபாதத்து செய்யற நேரம், லைலத்துல் கத்ர தேடிட்டு இருக்கிற நேரம். இல்ல சஃபியா பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் பேசினாங்க. நான் போறேனே, நீங்க இபாதத் செய்வீங்க. இல்ல சஃபியா பேசலாம் கொஞ்ச நேரம். அல்லாஹு அக்பர். உலகத்துல இப்படி ஒரு கணவரை நீங்க உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது பெருமக்கள். ரசூலுல்லாஹ்வோட இந்த உலகத்துல ரொம்ப பிஸியான ஆள் யாரும் கிடையாது. ஒரு சமுதாயத்தை வழிநடத்துற இடத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு கொடுக்கிற ஹக்கை மிகச்சரியாக கொடுத்தார்கள். ஏன்னா தம் மனைவி தனிமையில இருக்கிற பொழுது அந்த தனிமைங்கிறது இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எதிரி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிட்டு நடுராத்திரி வரைக்கும் பேசிட்டு சஃபியா புறப்படுறப்ப நானே கொண்டு விடுறேன்னு நான். சஃபியா அம்மா சொன்னாங்க, யார சொல்ல நான் போயிடுறேன், நீங்க ஏத்திகாஃப்ல இருக்கிறீங்க. இல்ல ஏத்திகாஃபோட இது பெரிய நன்மைதான் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வருவாங்க. அந்த இரவு நேரத்துல கூட்டு வரும்போது தான் எதிரில் சில சஹாபாக்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்க வேற யாரும் இல்லை, என்னுடைய மனைவி சஃபியா தான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவர் அப்பழுக்கற்றவராக வாழ்வது மட்டுமல்ல, சந்தேகத்தினுடைய துளிகளுக்கான யூகங்களை கூட சமுதாயத்துக்கு கொடுத்துடக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் யார சொல்ல, உங்க மேலேயா சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுத்தமான ஆள் தான், உங்க ரத்தத்துல ஓடுற ஷைத்தான் அப்படிப்பட்டவன் இல்லையேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய நெருக்கடிகளை அதை எதிர்கொண்ட விதங்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல ஏராளமானது. நான் அதான் சொன்னேன், ஹதீஜா அம்மாட்ட இருந்த பக்குவம், பண்பு அது வேற, அது மெச்சூர்டு. ஆனா ஆயிஷா அம்மாட்ட சின்ன வயசு, துடிப்பா இருப்பாங்க, சில விஷயங்களை ரொம்ப ஃபோர்ஸா அணுகுவாங்க. அதை எதிர்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் எதிர்கொள்றாங்க. நடுராத்திரி தன் மனைவியோடு படுத்திருக்கிற பொழுது
ஆயிஷா அம்மா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது இருட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல படுத்திருந்தாங்க. ராத்திரி எழுந்திருச்சேன், திடீர்னு கண்ணை முடிச்சேன், என் மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்மளை தூங்க போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் கையை வச்சு அப்படி துலாவன, என் கை ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல பட்டுடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே தூக்கத்துல கேட்டாங்க, ஆயிஷா ஜாக்கி ஷைத்தானுக்கி, உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க. உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானான்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அம்மா லக்க ஷைத்தான், உங்கள்கிட்ட ஷைத்தான் இல்லையா, எங்கிட்ட மட்டும்தான் ஷைத்தான் இருக்கிறானான்னு கேட்கிறாங்க. நம்மளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை மனைவி சொன்னா குடும்பம் ரெண்டாயிடும். ஷைத்தான் சொன்னா குடும்பம் என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுன வார்த்தையை பாருங்க. அல்லாஹு அக்பர். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே மனைவி கோவப்படுத்திட்டான்னு வைங்க, கோவப்படுத்திட்டாங்கன்னா உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை செய்வாங்களாம். ஒண்ணு ஃபஸக்கத, அமைதி ஆயிடுவாங்க, பேச மாட்டாங்க. அமைதி ஆவாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல பேசுறது ரசூலுடைய சுன்னத்து கிடையாது. அஹ்மது நம்பர் ரஹ்மத்துல்லாஹ் தம் மனைவி மௌத்தா போகும்போது சொன்னாங்க, ரஹிமல்லா லபிஸ்னா 20 சனா மக்தலஃப்னா, என் மனைவியோட 20 வருஷம் வாழ்ந்திருக்க, நான் சண்டையே போட்டதில்லைங்கிறாங்க. எப்படிங்க? நபியினுடைய ஒரே ஒரு சுன்னத்தை தான் ஃபாலோ பண்ணங்கிறாங்க. என்ன சுன்னத்து? இதா கலிப்து ரலியத் வ இதா கலிபத் ரலிது. நான் கோபமா இருக்கும்போது என் மனைவி பேச மாட்டாங்க, என் மனைவி கோபப்படும் போது நான் பேச மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகி கீழே குனிஞ்சுவாங்க. ரெண்டு விஷயம் நடக்குமா? சக்கத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே என்ன செய்வாங்க? ஓ நக்கஸ, ஹதீஸ்ல வருது, தலையை அப்படி தொங்க போட்டுருவாங்க, பேச மாட்டாங்க. பல நேரங்கள்ல கோபம் பேசுற வரைக்கும் பேச விடுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா அம்மா பேசி முடிச்சுட்டு அவங்களா உணர்ற அளவு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அமைதியான உடனே லகது குல்தி கலிமத்தன் லவ் முஸ்ஜத் லமஸஜத்தில் பஹர், சொல்லுவாங்க, சில வார்த்தைகளை நீ வெளிப்படுத்திட்ட ஆயிஷா, அந்த வார்த்தைகளை கடல்ல கலந்தாலும் கடலை கூட உன் வார்த்தை கலங்கமாக்கிரும் அப்படிம்பாங்க. ஸல்லல்லாஹு எவ்வளவு நிதானமான அந்த வார்த்தை நினைக்கிறீங்க? அமாலக்க ஷைத்தான் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கிட்டையும் ஷைத்தான் இருக்குது ஆயிஷா, ஏன் ஷைத்தான் முஸ்லீம் ஷைத்தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தருடையுமே ஒரு ஜின்னு இருக்கு இல்லையா, ஒரு 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 மலக்கு இருப்பாரு, ஒரு ஷைத்தான இருப்பான். ஹதீஸ்ல வருது, எனக்கு கட்டுப்பட்ட ஷைத்தான், முஸ்லீம்னால கட்டுப்பட்ட, எனக்கு கட்டுப்பட்டவன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல தருணங்களில் பல நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுற இந்த மாதிரி நெருக்கடிகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சமாளிச்சு அதை சரி பண்ணி எப்படி அதை குடும்ப வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரத்திற்கு அதை சமாளிக்க முடியுமோ. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் குடும்பத்தில் உள்ள பெரிய பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா, கணவன் மனைவியினுடைய விஷயங்கள்ங்கிறது ரகசியம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சித்ருல்லாஹ், அல்லாஹ் போட்டிருக்கிற திரை, அதை நீ கிழிக்க கூடாது. என்ன அர்த்தம்? கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை கொண்டு வந்து மூணாவது ஆள்கிட்ட கொண்டு வந்து நீ சொல்லாதங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வார்த்தையாக இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும், கணவனுக்கும் தான் மனைவிக்கும் தான். பெரும்பாலான இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பூராவுமே தலாக்கு ஹுலா. தலாக்கை விட இன்னைக்கு சமுதாயத்துல ஹுலா அதிகமாயிட்டே இருக்கு. அடங்க மறுக்கிற பெண்கள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் அத்துமீறுகிற ஆண்களும் அடங்க மறுக்கிற பெண்களும் சமுதாயத்தில் பெரிய அளவில் இன்னைக்கு சவாலாக இருக்கிறாங்க. ஹுலாக்கள் தான் இன்னைக்கு நிறைந்து காணப்படுகிறது. எனவே இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எடுத்தோம் கவிழ்த்தோம்ங்கிறது அல்ல. வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் எப்படி மூணாவது தேட் பார்ட்டி உள்ள என்டர் ஆகாம பார்க்கணும். அது மூணாவது ஆளை உடனே உள்ள கொண்டு வரக்கூடாது. இந்த நேரத்தை உடனே போய் அங்க போய் ஒப்பிச்சிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம் சொன்னாங்க, இது ரகசியம்ங்கிறாங்க. கணவன் மனைவியினுடைய ரகசியம் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. தேவை ஏற்பட்டால், அவசியம் ஏற்பட்டால் மாத்திரம். ஒரு மனைவியினுடைய நல்ல அஹ்லாக் என்னன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, தன் கணவன்கிட்ட நல்ல விஷயங்களை பார்த்தா அதை யார்கிட்ட வேணாலும் அவ சொல்லிக்கலாம். கணவன்கிட்ட ஒரு குறைய பார்த்தா அதை பரப்பாம இருக்கணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வாப்பா அம்மாட்ட கூட கொண்டு போகக்கூடாது, ரகசியம் அது. அதே மாதிரி தான் மனைவியும். ஒரு மனைவி இடத்துல பார்க்கிற விஷயங்கள் அது ரகசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த கணவன் மனைவியினுடைய விஷயத்துல இந்த கையாளுதலை கவனமாக எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு, அதை எதிர்கொண்டாங்க. அசருக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போவாங்க. ஒவ்வொரு மனைவி வீட்டையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு வருவாங்க. இது நபியினுடைய சுன்னத் ஹதீஸ்ல இருக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். ஏன்னா அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு எப்போ போனாலும் ஸ்பெஷலா நபிக்காக வேண்டிய தேன் வாங்கி கொடுத்து அதுல ஒரு உணவு மாதிரி செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது ஆயிஷா அம்மாவுக்கும் சஃபியா அம்மாவுக்கும் 2 பேரும் பிளான் நடக்குது. என்ன, எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல மட்டும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வர மாதிரி தெரியுது, என்னமோ தேனு என்னமோ ஒண்ணு கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இனிமேல் அது நடக்காம இருக்கணும்னா உன் வீட்டுக்கு வந்தா நீ ஒரு வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னத்தை குடிச்சிட்டு வந்தீங்க, எந்த நாத்த நாறுது அப்படின்னு சொல்லணும். என் வீட்டுக்கு வந்தா நான் சொல்றேன். பக்காவான பிளான். குர்ஆனுடைய வார்த்தை இது. குர்ஆன்ல இந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான். சரின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்த மாதிரி சொன்ன மாதிரியே சஃபியா அம்மா வீட்டுக்கு போனாங்க. என்னங்க இந்த நாத்த நாறுது, என்ன குடிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே ஒன்னும் குடிக்கலையே, நான் தேன் தானே குடிச்சேன் அப்படின்னு அப்பாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப போட்டிருக்க திட்டம் தெரியாது இல்ல இதுல. அது அடுத்து ஆயிஷா அவங்களும் அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சொன்னாங்க. அல்லாஹ் மேல சத்தியமான தேன் தானே குடிச்சேன், இனிமே தேன் கூட குடிக்க மாட்டேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேன் குடிக்க மாட்டேன். உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா பாருங்க, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக். நபியே, உங்க மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்கு அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? தேன் ஹலால் இல்ல, நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? எவ்வளவு கடுமையான வார்த்தை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாத்தீங்களா? ஆனா சஹாபியத்தான பெண்மணிகள் சொல்லுவாங்க, இவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்கள்ட்ட உங்களால தான் இப்படி ஒரு வசனம் இறங்கிடுச்சு அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையும் சொல்லல. அந்த மனைவிமார்கள் ஒரு வார்த்தையை சொல்லி கண்டிக்கல. ஆனா அல்லாஹ் விடல. அல்லாஹ் விடல. இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுக்குமா. ஒழுங்கா 2 பேரும் தௌபா செய்யலன்னா உங்க 2 பேருடைய இதயங்கள் கெட்டு போயிடும். அல்லாஹ் சொன்னான். இப்படியே ஒயின் தலாகராலை நபிக்கு எதிராக இதே சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட சிறந்த மனைவிமார்களை அல்லாஹ் உங்க ரசூலுக்கு கொடுத்துருவான். அல்லாஹ் ஆயத்தை மின் குந்த முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் சாலிஹாத்தின் ஸய்யிபாத்தின் வஅப்காரா. உங்களை விட சிறந்த மோமினான முஸ்லிமான வணக்கசாலியான சிறந்த பெண்களை கொடுத்துருவான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். எத்தனை நெருக்கடிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, எத்தனை நெருக்கடிகள். ஒவ்வொரு நெருக்கடிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த அந்த நிலை நிறைவாக நபியினுடைய வாழ்நாளினுடைய கடைசி தருணத்துல கூட அன்னைக்கு இஷா தொழுகை நான் சொல்றேன் பாருங்க, வியாழக்கிழமை இஷா தொழுகை மகரிப் வரைக்கும் தொழுதுட்டு போயிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகரிப்ல சூரத்துல் முர்சலாத் ஓதுனாங்க. இஷாவுனுடைய ஜமாஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபி வந்தாதான் காமத்து. தொழுகைக்காக இருந்திருக்கிறாங்க. மயக்கம் ஐக்கியில விழுந்துட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சிச்சு. ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, ஆயிஷா அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா ஆயிஷா அப்படின்னு கேட்டாங்க. எந்த நிறுவனத்தை யார சூழல்லாம், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் அவர்கள் என்று சொன்னார்கள். தண்ணி வைங்க, குளிச்சுட்டு தொலை போகணும். எழுந்திருச்சாங்க. மறுபடியும் மயக்கமானாங்க. 5 தடவை மயக்கமாகறாங்க. தஹஜ்ஜத்தை தாண்டி தொழுக கலாவாகிற நிலைமை வந்தப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், ஆயிஷா அபூபக்கர் இமாமா நின்னு தொலைவிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மயக்கம் ஆயிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு லேசா உணர்வு வந்த பொழுது எழுந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தொலை வைக்கிற சப்தம் கேட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன சொன்னாங்க? அபூபக்கர் தொலை வைக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சப்தம் உமருடைய சப்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை யார் நிறுத்தியது? யஅபல்லாஹ் வ ரசூலுஹு வல் முஃமினூன். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், நான் ஏத்துக்க மாட்டேன், மோமின்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அபூபக்கரை நிறுத்த சொல்லுங்க, உமரை பின்னுக்கு போக சொல்லுங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரை யார் சொன்னதுன்னு கேட்டாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்குதுன்னா,
அபூபக்கர் ரலியல்லாஹு தொலைவைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா போய் சஃபியா அம்மாட்ட போய் ஹப்ஸா நாயிட்ட போய் எங்க வாப்பாவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்க வாப்பா பலகீனமானவங்க, தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்னா அழுதுகிட்டே தான் குர்ஆன் ஆயத்தை ஓதுவாங்க, உன் வாப்பாவை போய் சொல்லுன்னு சொல்லி இந்த அம்மா சொல்ல ஹப்ஸா நாயி போய் உமர் ரலியல்லாஹு சொல்லி உமர் ரலியல்லாஹு நின்னுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் யூசுப் நபிக்கே ஐடியா சொன்ன ஆட்கள் தானே, நீங்க நான் என்ன சொன்னாலும் அதைத்தானே நீங்க செஞ்சிருக்கணும், நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க? அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நேரத்திலே கூட உச்சகட்டமாக சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான். யூசுப் நபிகிட்ட கூட நீங்க என்ன செஞ்சீங்க, இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி நெருக்கடி கொடுத்தீங்களே அப்படிங்கிறாங்க. இப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நடந்த பல்வேறு நிகழ்வுகளை நெருக்கடிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிச்சு வந்த அந்த விதங்கள் இருக்குத பெருமக்களே, எந்த சூழ்நிலையிலேயும் தலாக்குங்கிற ஒரு வார்த்தைக்கோ அதனுடைய வாடைக்கோ இடம் கொடுக்காத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கைனா என்னங்கிறத அழகாக வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொரு நெருக்கடிகளிலையும் இந்த உம்மத்திற்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. நாம போய் யார்கிட்டயாவது போய் கவுன்சிலிங் உட்கார்ந்து நாம போய் கவுன்சிலிங் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன குர்ஆன்ல உள்ள அறிவுரைகள் அவங்க சொல்லிட்டு தான் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க. எனவே நமக்கு குர்ஆன் இருக்கிறது. நபியினுடைய வாழ்க்கையை படிங்க. ஒன்றுக்கு 11 மனைவிமார்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மஹப்பத்தான வாழ்க்கை. உலகத்தில் குடும்ப வாழ்க்கைங்கிறது அன்பா வாழ்றது மட்டும் இல்லைங்க, அன்பை வெளிப்படுத்தி வாழணும்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மஹப்பத் இருக்குது, ஆனா இவ்வாறு மஹப்பத் இல்லை, அதை வெளிப்படுத்தணுங்கிறாங்க. உன் மனைவியினுடைய உணவு பிடிச்சிருக்கிறா சொல்லுங்கிறாங்க, வெளிப்படுத்துங்கிறாங்க. மனைவிமார்களுக்கு சொன்னாங்க, உங்களுடைய சொர்க்கமும் அவர்தான், உங்கள் நரகமும் அவர்தான். சஜினாவில் விழுந்த ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்ராத்துன் ஸல்லத், ஒரு பெண் தொழுதாள், தொழுது முடித்தாள், ஃபலம் ததவலி ஜௌஜிஹா ருத்தத் ஸலாத்துஹா, அவள் தொழுது முடித்து துஆ செய்கிற பொழுது தன் கணவருக்காக அவள் கையேந்தி துஆ செய்யலன்னா அவள் தொழுகையின் நன்மை கூட நிறுத்தி வைக்கப்படுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத்துல சக்கராத்துல படுத்திருந்த ஹதீஜா அம்மா பக்கத்துல இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா எனக்கு கடுமையான குளிர் ஜுரமா இருக்குது, எனக்கு போர்த்துறதுக்கு வாப்பாட்ட போய் போர்வை வாங்கிட்டு வான்னு சொன்னப்ப ஃபாத்திமா நாயி ரசூலுல்லாஹ்ட்ட போய் உம்மாவுக்கு கடுமையா குளிரும் காய்ச்சலுமா இருக்குது, போர்த்துறதுக்கு போர்வை கொடுங்கன்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஹதீஜாவிற்கா இந்த நிலை, என்னிடத்திலேயும் போர்த்துவதற்கு போர்வை இல்லை அம்மான்னு சொல்லிட்டு தாங்கள் கெட்டு இருந்த தலப்பாகையை கொடுத்து போர்த்த சொன்னார்கள். தலப்பாகையை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தலப்பாகையை ஃபாத்திமா நாயி ஹதீஜா அம்மாவுக்கு போர்த்தி விட தாய்க்கு ஹதீஜா அம்மா போர்த்தியும் குளிரும் நடுக்கம் நிற்கவில்லை. மகளிடத்திலே சொன்னார்கள், மகளே எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு கேட்டான். என்னமான்னு சொன்னான். நான் எழுந்திருச்சு நிக்கணும், நிக்க வைப்பியா? என்னால முடியல. ஃபாத்திமா நாயி சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன், ஏன் இந்த நிலையில எழுந்திருச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் நிக்காஹ் செய்த நாளில் இருந்து ஒரு நாள் கூட நான் அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது உட்கார்ந்து வரவேற்றது இல்ல, நின்னுதான் வரவேற்பேன்னு சொன்னாங்க. என் கணவர் அவர் உள்ள வரும்போது நின்னுட்டு தான் வரவேற்பேன். 60 அடி தூரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்ற கஸ்தூரி வாசனை எனக்கு சொல்லும், நான் அதை உணர்ந்து விட்டேன், நான் எழுந்திருச்சு நிக்கணும் சொல்லிட்டு ஒரு கரத்தை சுவற்றிலும் மறு கரத்தில் தன்னுடைய மகளினுடைய தோல் புஜத்திலேயும் பிடித்து கொண்டு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க, தன் மனைவியை ஆற தழுவி மடியிலே படுக்க வைத்தார்கள். 25 வருஷம் வாழ்க்கை, அது 38 வருஷம் குடும்ப வாழ்க்கையில 25 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவோடயே வாழ்ந்தார்கள். ஆயிஷா நாயி சொல்லுவாங்க, ஹதீஜா அம்மா மேல பிரியம் வச்ச மாதிரி வேற யார் மேல பிரிய வைக்க பார்க்கல. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு என் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு. அப்படியே துடிச்சு போய் இருந்தாங்க, இது ஹதீஜா தட்டுற சத்தம் இல்லையா? வஃபாத்தாகி 10 வருஷம் மேல ஆயிடுச்சு, இது ஹதீஜா தட்டுற சத்தம் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிற ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவி கதவு தட்டுற சத்தத்தை கூட உள்ளத்துல எப்படி பதிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக இது என் ஹதீஜாவுடைய சகோதரியா ஹாலாவா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி கதவை திறங்க, என் ஹதீஜாவுடைய சகோதரியா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்தா ஹாலா நின்னா. என் ஹதீஜா தான் இப்படி நகைக்கண்ணை வச்சு தட்டுவாங்க கதவை. மக்கா வெற்றி பெற்று மக்காவுக்குள்ள உள்ள நுழையும் போது எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டப்ப
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மனைவி கதீஜாவுடைய கபருக்கு பக்கத்துல கூடாரம் அடியுங்க, நான் அங்கதான் தங்குவேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தாகி இத்தனை வருஷத்துக்கு பின்னாலையும் கதீஜா அம்மாவினுடைய நினைவுகள். பத்ர் போர்க்களத்துல ரசூலுடைய மருமகன் கைதியா பிடிக்கப்பட்டார். ஆஸ், ஜெய்னப் அம்மாவுடைய கணவர். ஃபிதியா கொடுக்கணும் சொன்ன உடனே, ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் சொன்ன உடனே அவர் ஒரு மாலையை கொடுத்தாரு. அந்த மாலையை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என் கதீஜாவுடைய மாலையாச்சு, என் கதீஜா என் மகள் ஜெய்னபுக்கு கொடுத்தாங்க, ஜெய்னபு இந்த மாலையை தன் கணவருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக இதை பைத்துல் மால்ல சேர்க்காம என் கதீஜாவுடைய மாலையை எங்கிட்ட தந்துருவீங்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசிச்சு நினைவுகள்ல வாழ்றாங்க, வாழும்போது முஹப்பத்துல வாழ்ந்தாங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது அப்படித்தான். கதீஜாவை தன் மடியில படுக்க வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏமா கதீஜா இந்த நிலையிலும் ஏன் நீங்க இப்படி நிக்கணும்னு நினைக்கிறீங்க? 25 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய நிறைவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிட்ட சொன்ன வார்த்தை, கதீஜா 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க, எங்கிட்ட இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும் ஒண்ணுமே நீங்க கேட்டது இல்லையா கதீஜா? ஒரு ஆசை கூட உங்களுக்கு கிடையாதா? உங்களுக்குன்னு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தரேன்னு தன் மனைவிட்ட, தன் மனைவியினுடைய ஆசையை நிறைவான காலகட்டத்தில் நிறைவேற்ற துடிக்கிற ஒரு கணவராக. அதுவரை உதடுகள் திறக்காத கதீஜா அம்மாவினுடைய உதடுகள் மரண நேரத்தில் உதடுகள் திறந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு 3 ஆசை தான். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும், நான் மௌத்தாயிட்டா உங்க ஆடையில உங்க ஜிப்பால என்ன கஃபன் பண்ணணும். அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்தான், 4 பெண் குழந்தைகளை 3 பொம்பளை பிள்ளைங்களை நான் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்லபடியா கொடுத்துட்டேன். என் புள்ள ஃபாத்திமாவை வளர்க்கிற நசீப் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். என் பிள்ளைக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என் பிள்ளையை நீங்க வளர்த்து காட்டணும். இந்த 3 தான் எனக்கு ஆசைன்னு கதீஜா அம்மா சொன்னாங்க. கண்டிப்பாக நான் வளர்க்கிறேன்னு சொல்லி தன்னுடைய மனைவி கதீஜா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொலை வைத்து கஃபன் செஞ்சு, அவங்க ஆடையில கஃபன் செஞ்சு, அவங்களே கபூர்ல போய் கதீஜா அம்மாவை இறக்கி கஃபனுடைய தலைப்பகுதியை திறந்து முகத்தை கிப்லாவை நோக்கி திருப்புகிற பொழுது முகம் அப்படியே இந்த பக்கம் திரும்பியது. மீண்டும் திருப்பினார்கள். கதீஜா அம்மாவினுடைய முகம் 2-3 தடவை திருப்புறாங்க, ஆனா கிப்லாவை பக்கம் திரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. மலக்குமார்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் கதீஜாவினுடைய முகத்தை நீங்கள் திருப்புகிற பொழுது முகத்திலே கபூரினுடைய மண் படுகிறது யா ரசூலல்லாஹ், அந்த மண்ணை கூட கியாமத் வரைக்கும் நாங்க பட விட மாட்டோம் என்று சொன்னார். அவர்களுடைய முகம் கிப்லாவை நோக்கி இருக்கிறது, நாங்கள் பொறுப்பு யா ரசூலல்லாஹ், அந்த முகம் கிப்லாவை நோக்கி இருக்கும் இன்ஷா அல்லாஹ், ஆனால் முகத்திலே மண் பட விட மாட்டோம் என்று சொன்னார்கள். தான் வாழ்ந்த தன் மனைவியுடன் உள்ள அந்த வாழ்க்கை, தன் மடியில் ரூஹு பிரிந்தது. உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பொழுது ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே ரூஹு பிரிந்தது. உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு பெருமக்களே, ஒரு நபித்துவம் உதயமான பொழுது கதீஜா அம்மாவினுடைய அணைப்பிலே தான் உதயமானது. ஒரு நபித்துவம் அணைந்தது ஆயிஷா அம்மாவினுடைய அணைப்பிலே தான் நபித்துவம் அணைந்தது. இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய தத்துவம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையின் அத்துணை அடிப்படைகளையும் புரிய வைத்தார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதை புரிந்து உள்வாங்கி அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.